கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களை யாவரையும் தினம் ஒரு உவமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் அலட்டுகிற விதவை என்கின்ற உவமையை குறித்து நாம் தியானிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 முடிய. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உவமையின் வழியாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு விளக்குகிறார். ஒரு நியாயாதிபதி, ஆனால் அவர் தேவனுக்கு பயப்படாதவர், மனுஷரை மதியாதவர். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியின் இடத்திலே ஒரு விதவையான மனுஷி அவரிடத்திலே நியாயத்தை விசாரிக்கும்படியாய் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எடுத்திருக்கிற இந்த அருமையான 2 பேரும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது, இந்த மனிதன் தேவனுக்கு பயப்படாதவன், மனிதரை மதிக்காதவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு விதவைக்கு தன் செவியை கொடுப்பானா என்று நாம் பார்க்கிற பொழுது அது மிகவும் கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த விதவை அப்படிப்பட்ட மனிதன் தனக்கு நியாயம் செய்யும்படியாய் தொடர்ந்து அவனிடத்திலே போய் அவனை தொந்தரவு செய்கிறதினாலே இந்த விதவை தன்னை தொந்தரவு செய்யாதபடி இவளுக்கு நாம் நியாயத்தை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் நியாயத்தை செய்கிறவனாக காணப்படுகிறான். பிரியமானவர்களே, ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் சீக்கிரத்திலே நியாயத்தை செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் எப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஏதோ ஒரு வேளை ஜெபித்து விட்டு நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்திலே உங்கள் காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார் என்று இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் ஒரு செய்தி உலா வந்தது. அது என்னவென்று சொன்னால், ஒரு பிராமண கதாகால செய்கிறவர் அவர் சொன்ன ஒரு கதை. அது அநேகருக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு பயணி விமானத்திலே ஒரு இடத்தை நோக்கி செல்கிறார். அப்படி அவர் செல்கிற பொழுது அந்த விமானம் பழுதடைந்து ஒரு இடத்தில் இறங்கி விடுகிறது. அவர் அந்த இடத்திற்கு செல்வதற்காக காரிலே ஏறி அந்த பழுதடைந்த இடத்திலிருந்து அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு காரில் செல்கிறார். அப்படி செல்கிற பொழுது அதிகமான மழை, புயல், காற்று அடிக்கிறதுனாலே அந்த கார் திசை மாறி ஒரு கிராமத்துக்குள்ளாக சென்று விடுகிறது. அப்படி சென்ற அந்த காரு ஒரு குடிசையை நோக்கி செல்லுகிற பொழுது அந்த குடிசையிலே ஒரு ஏழை விதவை இருக்கிறார்கள். அவர்கள் அவரை ஏற்று உள்ளே அவருக்கு இடம் கொடுத்து அவரை பராமரித்து அவருக்கு தேவையான உணவுகளை கொடுத்து பின்பு அவர் தன்னுடைய ஒரு அறையிலே போய் ஜெபிக்கிறதை அவர் பார்க்கிறார். அந்த அறையிலே ஒருவர் படுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமாட்டிலே இந்த தாயார் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இவர்கள் ஜெபித்து வந்த பிறகு
அவர் கேட்கிறார், யார், அவருக்கு என்ன நடந்தது அப்படி என்று அவர் கேட்கிற பொழுது, ஐயா, என்னுடைய ஒரே மகன், இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது. இந்த வியாதியை அநேக மருத்துவர்களிடத்திலே நாங்கள் சிகிச்சை பார்த்தோம். ஆனால் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். கடைசியாக ஒன்று சொன்னார்கள், அமெரிக்காவிலே ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் உன் மகனுக்கு சிகிச்சை அளித்தால் மாத்திரமே இந்த நோய் குணமாகும் என்று சொன்னார்கள். அவரை வரவழைக்கும் அளவுக்கு எங்களிடத்திலே பண வசதியோ பொருளோ எங்களிடத்திலே இல்லை என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொன்ன அந்த மருத்துவர் நான் தான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த ஏழை தாயினுடைய ஜெபமானது எங்கோ செல்ல வேண்டிய அந்த மருத்துவரை அவருடைய வாகனத்தை பழுதாக்கி அவருடைய காரை திசை திருப்பி இந்த வீட்டிற்கு கொண்டு வந்து அந்த தாயாருடைய மகனுக்கு அவர் இலவசமாக அவருடைய செலவிலே சிகிச்சை செய்து அந்த மகனை காப்பாற்றுகிறார். இந்த செய்தியை நீங்கள் அநேகர் கேட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் அநேக காரியங்களுக்கு நாம் ஜெபித்திருப்போம். ஜெபிக்கிற பொழுது இது உடனடியாக நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். அது நடக்காத பொழுது நாம் விட்டு விடுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரன் வருகிற பொழுது இப்படிப்பட்ட விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது கடவுள் சீக்கிரமாய் உங்களுக்கு அந்த காரியத்திலே உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, உங்கள் ஜெபங்களை நீங்கள் விட்டுவிடாதபடி தொடர்ந்து நீங்கள் இரவிலும் பகலிலும் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருங்கள். கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு உடனடியாக உங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.